இப்போ நம்ம விளையாட போகிறது ரியல் ஆர் ஏஐ. ஓகே, தயாரா? நம்ம தயாராக இருந்துச்சு. நம்மளுடைய ஆன்சர் வந்து சைடில் ரைட் ஆர் லெஃப்டில் ஆட்டினாலே ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, இந்த ட்ரீயை பார்க்குறதுக்கு ரியல் மாதிரி தெரிகிறதா? நல்லா பாருங்கள். அதனால நான் ஜூம் வந்திருக்கேன். இதை பார்க்குறதுக்கு அனிமேஷன் மாதிரி தான் தெரியுது. ஸோ அப்போ இது கண்டிப்பாக ஏஐ தான் இருக்கும். ஓகே, ரியல் ஆர் ஏஐ. இது வந்து ஒரு பிரமிடு. இதை பார்க்குறதுக்கு மேகமூட்டங்களெல்லாம் ஒரிஜினலாக தான் தெரியுது ப்ரோ. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. ஓகே, இது ஒரு கட்டிடம் தான். ஆனால் இதை பார்க்குறதுக்கு ஆளுங்களாம் இருக்காங்க. அப்போ இது ரியலாக தான் இருக்கும். ஆளுங்க இருந்தாலுமே ஒரு சில டைம் ஏஐயும் இருக்கலாம். சரி, ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. அந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆளுங்க இருக்காங்க. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏஐயாக இருக்க முடியாது. ஓகே, ரியல் தான் நினைக்கிறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா கண் கூட தெரிகிறது. ஏஐயாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இருக்கும், ஏஐயாக தான் இருக்கும். அட தப்புங்க, தப்பு பண்ணிட்டே சிங்காரம், தப்பு பண்ணிட்டே. சரி, ஓகே, இந்த ஐஸ்கிரீமும் உங்களுக்கு ஏஐ மாதிரி தெரிகிறதா? ஐஸ்கிரீமுக்கு நிழல் ஏஐயில் வருமா? யூ மீன் ஐஸ்கிரீம் ஷேடோ இட்ஸ் வித்தின் ஏஐ? நோ சான்ஸ். இட் இஸ், ஐ திங்க் இட்ஸ் ரியல். கார் வேறு இருக்குது, மக்கள் கூட்டங்களாக இருக்கு. ஏஐலையுமே ஷேடோ வருமான்னு பாரு. சரி, ஓகே, இந்த பால் ரியலாக ஏயான்னு பார்ப்போம். ஓ, இது இந்த உருட்டி விட்டால் போய் அந்த பால் அடித்து விழுகுமே, அதுதானே? ஏங்க, ஷேடோலாம் இருக்கிறதுனால தான் போன டைமும் ஷேடோ இருந்துச்சு, அதுவே எனக்கு ஏஐ மாதிரி தெரில. ஓகே, இது ரியலாக தான் இருக்கலாம். இது ரியலுங்க. மறுபடியும் தோத்துட்டியாடா. தோத்துக்கிட்டே இருக்கியடா. ஓ சரி, ஓகே, இந்த டாக் ரியலாக ஏஐன்னு பார்ப்போம். இந்த டாக் பார்க்குறதுக்கு ரியல் மாதிரி இருக்கிற ஒரு ஏஐ தான். ஆனால் நம்ம ரியல்லையும் போடுவோம். என்னடா தோத்துக்கிட்டே இருக்கியடா. போங்க, இது எல்லாமே ரியல்னு சொல்லி போர்டுக்குது. ஏஐ தான். ஓகே, மாடு காதெல்லாம் பார்த்தா, ஃபேஸ் எல்லாம் பார்த்தா ஏஐ மாதிரி தெரியுது. கண்டிப்பாக ஏஐ தான் இருக்கும். கரெக்டுங்க. பீஸா, பீஸா இது கண்டிப்பாக ரியலாக தான் இருக்கும். பார்த்தா அப்படி தான் தெரியுது. எஸ், தேங்க்யூ ஃபார் பிளேயிங் யுவர் ஸ்கோர்ஸ் 6/10. எங்கள் 10 மார்க் வச்சாங்கன்னா 6 மார்க் தான் எடுத்துட்டேன். தோத்துட்டேனா? இன்னைக்கு வாழ்க்கையில் ஒரு படம். சரி, ஓகே, நம்ம அடுத்த குவிஸில் நாளைக்கு சந்திப்போம். அன்டில் அண்ட் தென் பை பை ஃப்ரம் நான் உங்கள் ஃபேன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் கிரிஞ்ச். Everybody sing.